திருப்பாவையின் 17ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் நந்தகோபருடைய வாயில் காவலனின் அனுமதி பெற்று உள்ளே சென்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக எழுப்புவதைப் போல பாடல் அமைத்துள்ளார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய். இதன் பொருள், அனைவருக்கும் உணவு உடை மற்றும் நீரை போதும் என்னும் அளவுக்கு வாரி வழங்கும் எங்கள் தலைவனான நந்தகோபரே தாங்கள் எழுந்திருங்கள். பெண்களுக்கெல்லாம் தலைவியான கொடி போன்ற இடையை உடைய மெல்லிய மனம் படைத்த யசோதையே, தீபம் போல பிரகாசிக்கும் மங்களகரமான முகத்தை உடைய யசோதை அவர்களே தாங்களும் எழுந்தருள வேண்டும். விண்ணை கிழித்து உன் திருவடிகளால் இந்த உலகையே அளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீயும் எழுந்தருள வேண்டும். செம்பொன்னாலான சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்பது இதன் பொருளாகும். திருப்பாவையின் 30 பாடல்களில் 3 பாடல்களில் வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பித்து கூறுகிறார். அதாவது, மகாபலியின் கர்வத்தை அடக்கி அவரை ஆட்கொண்டதைப் போல நமது ஆணவத்தையும் அடக்கினால் நாம் பெருமாளை அடையலாம் என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும்.